இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்களவை பொதுத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தேர்தல் நடைபெறும் 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளில் 1300 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மக்களவைத் தேர்தல் இன்று முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக, காங்கிரஸ், தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 319 பேர் போட்டியிடுகின்றனர். 3,93,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அசாமில் 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 41 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 9,574 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பீகாரில் 4 தொகுதிகளுக்கு மட்டும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இங்கு பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணிக்கும் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. மகாராஷ்டிராவில் 7 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 122 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்காரி, ஹசன்ராஜ் அஹிர், காங்கிரஸ் கட்சி சார்பில் சுரேஷ் நாராயண், நானா பட்டோல் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்க மக்கள் வாக்களிக்க உள்ளனர். ஒடிசாவில் தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 7,233 மையங்களில் மக்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 34,603 வாக்குப்பதிவு மையங்களில் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக 80 தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8 தொகுதிகளுக்கு மட்டுமே இன்று தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் தனித்தும், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணி அமைத்தும் தேர்தலை எதிர்கொள்கின்றன. வாக்களிக்க வசதியாக 11,235 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 52 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதற்காக 11,235 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் இடையே நேரடியாக போட்டி நிலவுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே இன்று தேர்தல் நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், மேகாலயா மாநிலங்களிலும் தலா 2 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடத்தப்படுகிறது. சத்தீஸ்கர், திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் மாநிலங்களிலும் தலா ஒரு மக்களவை தொகுதிக்கு இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் ஆதிக்கம் மிகுந்த பகுதிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க 80,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆளில்லா விமானங்கள் மூலமும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோக யூனியன் பிரதேசங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ஒரு தொகுதிக்கும் லட்சத்தீவில் உள்ள ஒரு தொகுதிக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலை தவிர ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 சட்டப்பேரவைகளுக்கும் இன்று வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் மே 23ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே அசாம் மாநிலத்தின் ஹிலாகண்டி மாவட்டத்தில் வாக்களிப்பதை ஊக்கப்படுத்த பல்வேறு நிறுவனங்களுடன் தேர்தல் ஆணையம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு உணவகங்களில் தள்ளுபடி, மருந்து கடைகளில் தள்ளுபடி செய்யப்பட உள்ளன. மேலும் பெண் வாக்காளர்களுக்கு நகை கடைகளில் 15% தள்ளுபடியில் நகைகள் விற்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வாக்குகள் பதிவாவதை ஊக்குவிப்பதற்காக பெண் வாக்காளர்களுக்கு இலவச நாப்கின்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி கீர்த்தி ஜலி தெரிவித்துள்ளார். அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு இடமில்லாதான் ஆக்கிட்டாங்க. மக்கள் ஓட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்த உடனே முதல் வேலை இந்த ஸ்டாலின் விட மாட்டான். உறுதி உறுதி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவுக்கு நெருக்கமான தொழிலதிபர் சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து தேர்தலுக்கு பிறகு விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிதம்பரம், விருத்தாச்சலம், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும்
ஆத்தூர் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கொள்கைகளே இல்லாமல் பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுக தலைமையில் கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். பக்கத்துல கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்குது, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்குது அப்படின்றது கொள்கையில கட்சி தானே. மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கை வேறுபாடுகள் கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் எதிர்க்கட்சிகளுள் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். பாரத பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் என்று எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் நம்முடைய கட்சிகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள்லாம் ஒருமனதோடு நம்முடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரை யாராக முன்னிறுத்துவது என்பதிலேயே முடிவெடுக்க திணறும் கூட்டணியால் நாட்டிற்கு எப்படி நிலையான ஆட்சியை தர முடியும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இன்னும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காத கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நாட்டுக்கு எப்படி நிலையான ஆட்சி கொடுக்க முடியும்? அதே நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடி மக்கள் வாழ்கின்றோம். 130 கோடி மக்களுடைய நிலையை அறிந்து செயல்படக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தேவை. கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது என ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் குறித்து பட்டியலிட்ட அவர், மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சாதிக் பாட்சாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். இன்றைக்கு அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் ஸ்டாலினுக்கு முன்னாள் திமுக மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு நெருக்கமானவர். அப்படி நெருக்கமானவர் மர்மமான முறையில் இறந்ததாக வழக்கு போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் அவருடைய மனைவி ரேகா பான் என்பவர் அண்மையில் விளம்பரம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா, நினைவு அஞ்சலி செலுத்துற விதமா விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த விளம்பரத்தில் கூடானப்பு கேடாய் விடியும்னு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. உடனே அடுத்த நாளே அந்த சாதி பாட்சியுடைய மனைவி காரில் போயிட்டு இருக்கும்போது, ரேகாமான போயிட்டு இருக்கும்போது உடனே மர்மமுடியில் அந்த காரை தாக்கி அவருக்கு உயிருக்கு அச்சித்து வைக்கின்ற விதத்தில் நடந்து கொண்ட காரணத்தினால அந்த அம்மா போய் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு இன்னைக்கு புகார் பதிவு செஞ்சிருக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் மர்மமான முறையில் இருக்கல, கொலை செய்யப்பட்டார் என்று அந்த அம்மா குற்றம் சுமத்துறாங்க. அதையெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்ட ரீதியாக அம்மாவுடைய அரசு விசாரணை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தர்மபுரி மாவட்டம் அரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஸ்டாலின், மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எதுக்கு மக்களுக்கு எந்த அடிப்படையில் வசதியும் எந்த பிரச்சனைக்கும் உதவ முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி. ஆனா அவரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு, கரப்ஷனுக்கு, கமிஷனுக்கு, கலெக்ஷனுக்கு அதுக்கு உதவிக்கிறாரு. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக வந்துள்ள இந்த தேர்தலை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் தனது ஆதரவாளர்களுடன் கொடுங்கையூரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவரை வரவேற்கும் விதமாக 100 தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பலூன்களை பறக்கவிட்ட பின்னர் வீடு வீடாக சென்று அவர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். ஆரணி மக்களவை தொகுதியின் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் விஜயை ஆதரித்து ஆரணி நகரில் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொள்ள வந்தார். அவருக்கு கரகாட்ட குழுவினர் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பிரச்சாரம் செய்ய காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஆரணி புறவழிச்சாலையில்
இரும்பேடு கிராமத்தில் திறந்த வேனில் நின்றபடி கமல்ஹாசன் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கும் பணத்தை வைத்து 2 தமிழ்நாட்டை வளமடைய செய்யலாம் என்று கூறினார். இப்பொழுது திருடி எடுக்கும் பணத்தை மிச்சப்படுத்தினால் 2 தமிழ்நாட்டை செழிப்பாக நடத்த முடியும். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டி காந்தி நகரில் பரப்புரை மேற்கொண்ட நடிகர் கார்த்திக் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பி வாக்குகளை பெற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரச்சாரத்தினிடையே பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று அமரன் படத்தில் இருந்து பாடல் ஒன்றை பாடி தாமரை சின்னத்திற்கு கார்த்திக் வாக்கு சேகரித்தார். வெற்றி மாலை தான் பறக்கும். பிரச்சாரத்தின் நிறைவாக புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சவலாபெரியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் வீட்டிற்கு சென்ற நடிகர் கார்த்திக் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நெல்லை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் கல்லிடைக்குறிச்சி வீரவநல்லூர் பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினார். செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். வீரவநல்லூரில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அருட்தந்தையிடம் ஆசி பெற்ற பின்னர் பள்ளிவாசலுக்கு சென்றும் வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க வீதி வீதியாக சென்று அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அனல் பறக்கும் பிரச்சாரத்திற்கிடையே பள்ளி மாணவர்களும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் அவலங்களும் அரங்கேறி வருகிறது. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சிங்காரப்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை ஆதரித்து பள்ளி சீருடையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களுக்கு 50 ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களுக்கு எவ்வளவு காசு? ஒரு ஆளுக்கா? கொடி பிடிச்சாவா? கொடி பிடிச்சா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புவனேஸ்வரி கமுதியில் பரப்புரை செய்தார். அங்கு சாலையோரத்தில் கரும்பு விழியும் இயந்திரத்தில் சாறு விழிந்து அனைவருக்கும் இலவசமாக கரும்பு சாறு வழங்கி ஆதரவு திரட்டினார். நாகை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் செங்கொடியை ஆதரித்து திருவாரூரில் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்ட தினகரன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். திமுகவை ஊழல் கட்சி என்று கூறிவிட்டு அக்கட்சியுடன் கம்யூனிஸ்டுகள் தற்போது கூட்டணி அமைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். 2016 வரை கம்யூனிஸ்டுகள் மக்கள் நல கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை ஊழல் கட்சிகள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காரணம் 2 சீட்டுகளிலாவது போட்டியிட வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கே தெரியும் அவர்கள் வெல்ல முடியாது என்று. காரணம் அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அவர்கள் துண்டை போர்த்து மக்களை ஏமாற்றிதான் வந்ததுதான் மிச்சம் என்பது தெரியும். வடசென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூரில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். சுரங்கப்பாதையில் கடை வைத்திருப்போர், நடைபாதை கடை வியாபாரிகள், இறைச்சி கடைக்காரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது தேநீர் கடையில் தேநீர் அருந்தி கலாநிதி வீராசாமி பிரச்சாரம் செய்தார். திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து பழனியில் பரப்புரை மேற்கொள்ளும் முன் பாத விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். அப்போது சுவாமி பாதத்தில் பக்தர் ஒருவர் வைத்திருந்த மாம்பழத்தை வேட்பாளர்களுக்கு வழங்கி பூசாரிகள் ஆசீர்வாதம் செய்தனர். மேலும் வர்த்தகர்கள் சங்கம், வருத்தமில்லா வாலிபர் சங்கத்தினர் சார்பில் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க பழனி அடிவார பகுதிகளில் ஜோதிமுத்து பிரச்சாரம் செய்தார். வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகத்தை ஆதரித்து
வேலூர் சார்பனாமேடு பகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்ள வந்தார். ஆனால் இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் பிரச்சாரம் செய்யாமல் வேனில் இருந்தபடி கையை மட்டும் அசைத்துவிட்டு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கவுண்டம்பாளையத்தில் தமாக தலைவர் வாசன் திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டை வல்லரசாக்க மோடியை மீண்டும் பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய உயர்ந்த நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாஜக அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற அரசு. தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ் கடகத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் தனக்கு அளிக்கும் வரவேற்பை கண்டு தன்னை எறியாமல் அன்புமணி ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுதார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல்லில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடன இயக்குனர் கலா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தினகரன் மட்டுமே எதிரிகளை நேருக்கு நேர் நின்று சந்திக்கும் குணம் கொண்டவர் என்று பெருமிதம் தெரிவித்தார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து பொள்ளாச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உடல்நலக் குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தேர்தலுக்காக தமிழகம் அழைத்து வந்திருப்பதாக விமர்சித்தார். கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் தொகுதிக்குட்பட்ட குந்தாரப்பள்ளியில் பிரச்சாரத்தை தொடங்கி பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை கூறி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவஜோதியை ஆதரித்து அரியலூரில் அக்கட்சி தலைவர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அடித்தட்டு மக்கள் மீது மோடி அரசுக்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ள போதும் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி தொகுதியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்துமாறு பொன் ராதாகிருஷ்ணன் தமக்கு தூது அனுப்பியதாக டிடிவி தினகரன் கூறியிருக்கும் நிலையில் பாஜகவுடன் இணக்கமாக செல்லும் முயற்சி தோல்வியடைந்ததால் தவறான குற்றச்சாட்டை தினகரன் முன்வைப்பதாக பாஜக பதிலளித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதில் பாஜகவின் சார்பில் கருப்பு முருகானந்தம் தம்மை தொடர்பு கொண்டதாக கூறினார். நெல்லை, குமரி தொகுதிகளில் சிறுபான்மை வேட்பாளர்களை நிறுத்துமாறு தம்மை பாஜக வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. திருநெல்வேலியில் நீங்கள் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் முஸ்லீமை போடுங்க, கன்னியாகுமரியில் கிறிஸ்டினை போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே. என்னிடம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசணும்னு சொல்லி யாரும் அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் 99லேருந்து இப்போ இடையிலலாம் நான் அவரை பேசலதில்லை. எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் தொடர்பு கொள்ளல பிஜேபியில். அவரும் என்னை தொடர்பு கொள்ளாதவர். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க நிர்வாகி. எங்கள் ஜனாவுடைய லைனில் என்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனாரா. நான் சொன்னேன், கன்னியாகுமரியில் கிருஷ்ணனை போட சொல்லுவாருப்பா, அதெல்லாம் இருக்கும். அது 2-3 சோர்ஸில் பார்த்தா அங்கே வேட்பாளர் போடாதீங்க, வீக்கா வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க எல்லாரையும் எல்லா முறையிலையும் அப்ரோச் பண்ணுவாங்க. டைரெக்டாக இல்லை, அது இன்டைரக்டாக. இப்போ எனக்கு குணா நண்பர்னா குணா மூலம் ஒரு தகவல் வரும். அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அடிபணியில் அது நாங்கள் நான் சொல்கிற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்கள் அடிபணிவோம். மேலும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தமிழகத்தில் 37 தொகுதிகளை அமமுக வெல்லும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். எல்லா கருத்து கணிப்புகளுமே கருத்து திரிப்புகள்ங்கிறது நீங்கள் மே 23 தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் அது அவங்களுடைய ஆசை, விருப்பம், அவங்களுடைய சுதந்திரம், அது செய்கிறாங்க. மக்களை இதை வச்சு குழப்பலான்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அம்மா போன ட்ரிப்பு வெற்றி பெற்ற மாதிரி 37 தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறது எங்களுக்கு கண்கூடா தெரியுது. பாஜகவுடன் இணக்கமாக முயற்சி தோல்வியடைந்ததால் தினகரன் தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறியுள்ளார். தினகரனின் பேட்டி குறித்து பதிலளித்த அவர்,
தினகரனுடன் பேசியது உண்மைதான் என்றாலும் வேட்பாளர் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என கூறினார். அவரை தொடர்பு கொண்டது உண்மை. ஆனால் அதற்கும் இந்த வேட்பாளருக்கும் சம்பந்தம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துவிட்டு அந்த முயற்சி பலிக்கவில்லை. தலைவர்கள் இவரை யாருன்னே தெரியாத தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள்லாம் சொல்ல போனார். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகுதான் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஏதோ சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரை போலவும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரானவரை போலவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளிலே தோல்வி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். தோல்வி பயத்தால் குறுக்கு வழியில் வெற்றி பெற பொன் ராதாகிருஷ்ணன் முயல்வதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் விமர்சித்துள்ளார். தினகரனே ஒரு செய்தியை சொல்றாருன்னா அது உண்மையா தான் இருக்கும். ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ கொஞ்ச நாளாவே தோல்வி பயம். என்ன பேசுறதுன்னு அவருக்கும் புரியல. எப்படி இத தேர்தலை சீர்குலைக்கலாங்கிற மாதிரி அவர் பிளான் போடுறாரு. இங்க கன்னியாகுமரியில் அவர் ஈஸியாக ஜெயிக்கணும். அதுக்கு யாராவது ஒரு மைனாரிட்டியை பலம் இழந்த ஒரு கேண்டிடேட்டாக போட்டு அதன் மூலம் கொஞ்சம் ஓட்டை பிரித்து அவர் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாரு. டிடிவி தினகரனின் பேச்சு தேர்தல் நேரத்தில் திசை திருப்பும் நடவடிக்கை எனவும் இதில் உண்மை இருக்காது என தாம் கருதுவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். எங்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. இதெல்லாம் அவரு சொல்லும். யாரு நம்முடைய மத்திய அமைச்சராக இருக்கின்ற பிஜேபி வேட்பாளராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும். அதனால இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் திசை திருப்பிடுகின்ற கருத்துக்கள்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். அதில் உண்மை இருக்காதான் என்னுடைய கருத்து. இதனிடையே டிடிவி தினகரன் குற்றச்சாட்டிற்கு பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளிக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தோல்வி பயத்தாலேயே தன்னை தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் வலியுறுத்துவதாக கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கிடையே செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், பலவீனமான வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று தான் நிர்பந்தம் செய்ததாக டிடிவி தினகரன் சுமத்திய குற்றச்சாட்டு குறித்து பின்னர் பதிலளிப்பதாகவும் கூறினார். அவருக்கு உணர ஆரம்பிச்சிட்டாரு. தோல்வி உறுதி அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சு அவங்களா தயவு செய்து போயிட்டோம்னு சொல்லிட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் முழுக்க பார்க்கலங்க. நீங்க சொல்றதான் கேட்டுக்கிறேன். கருப்பு முருகானது என்ன சொல்லிருக்காரு எனக்கு தெரியாது. சொல்லாம நான் சொல்ல முடியாது. வரும் 12ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்ள உள்ளார் என்றும் அவருடன் ஒரே மேடையில் தானும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நியூஸ் 8 முதன்மை ஆசிரியர் குணசேகரன் நடத்திய தேர்தல் சிறப்பு நேர்காணலில் மு.க.ஸ்டாலின் இதனை கூறியுள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் நானும் ராகுல் காந்தியும் ஒன்றாக கலந்து கொண்ட கூட்டம் நடந்திருக்கு. இப்போ கூட வருகிற 12ஆம் தேதி சேலத்தில் அவருடன் நான் பங்கேற்கக்கூடிய கூட்டம் இருக்குது. அதனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் அவருடன் நான் கலந்து கொள்கிறேன். அவர் வர்றப்போ என்னுடைய பிரச்சாரத்தை ரூட்டு போட்டிருக்கிறேன். இப்போ அந்த நிகழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதற்கு இடையூறு இல்லாமல் நான் கலந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அப்படி தான் கலந்துக்க போகிறேன். இப்போ 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கிற்காக 7 விவசாயிகளிடம் பாமகவினர் தலா 2000 ரூபாய் வீதம் 2 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டி ராஜா கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், 8 வழிச்சாலைக்கு எதிராக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பாமகவினர் மட்டுமே உரிமை கொண்டாடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என கூறினார். 8 வழிச்சாலை விவகாரத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என தமிழக அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் அதே கூட்டணியில் பாமகவும் இடம்பெற்றிருப்பது முரணானது எனவும் வீரபாண்டி ராஜா விமர்சித்தார். ஒவ்வொரு விவசாய இடத்திலேயும் 2000 ரூபாய் வசூலித்து ஒரு பெரிய தொகையை சுருட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு எங்களை பார்த்து ஏதோ நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்கள் தான் இதற்காக முழு காரணம், பாடுபட்டோம், எங்களால் தான் இந்த வெற்றி கிடைத்தது என்பதை போல ஒரு 2-3 நாட்களாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்திலே வாக்கு சேகரிக்கின்ற இடத்துல எல்லாம் பறைசாற்றி கொண்டிருப்பதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏன் இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஏதோ திமுகவில் வன்னியர்களுக்கு சரியான
அங்கீகாரம் இல்லை, வீரபாண்டியாரை பாருங்க, எம்ஆர்கே பாருங்க, அந்த குடும்பத்தை பாருங்க, வீரபாண்டி ராஜாவை பாருங்கன்னு. ஆக அதை சொல்றதுக்கு முன்ன டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் எந்த விதமான தார்மீக உரிமையும் யோகியதையும் இல்லைங்கிறத முன்ன அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பேசி அறிக்கை கொடுக்குறவங்க இதே வீரபாண்டி ராஜா வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது எனக்கு எதிராகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு வேட்பாளரை சாம்ராஜை நிறுத்தி என்னை தோக்கடிப்பதற்கு காரணமாக இருந்துட்டு இன்னைக்கு வீரபாண்டியாரை பற்றி வீரபாண்டியார் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது நீங்கள் எண்ணி பார்க்கணும்.